FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் பழக்கருப்பையா அவர்கள். சார் வணக்கம். விஜய்க்கு கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, ஒன்று இல்ல. என்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீ சொல்லவில்லையோ, நீ எல்லா மக்களுக்கும் உள்ள தலைவன் இல்லை என்று நான் சொல்லுவேன். நீ எல்லா மக்களுக்கும் உள்ள தலைவன் இல்லை. நான் சொல்கிறேன், கிறிஸ்துவனுக்காக நான் பேசுவேன், முஸ்லிம்களுக்காக நான் பேசுகிறேன். நாகூர் ஆண்டவர் தர்காவும் வேளாங்கண்ணியும் இந்துக்களால் தான் போற்றப்படுகிறது. இந்துக்கள் என்ற வார்த்தையை எனக்கு பிடிக்காது. ஆகவே தமிழ் சமயத்தை பிற சமயத்தை சேர்ந்தவர்களால் போற்றப்படுகிறது. அதுதான் நல்ல நாகரிகம். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் உனக்காக நாங்கள் பேசுகிறோம், நீ எங்களுக்காக பேச மாட்டாயா என்று கேட்கிறேன். நான் திருப்பரங்குன்றத்தில் ஏன் வாய்மூடி கிடந்தாய்? என்ன பாசிசம் நடந்தது? என்ன பாயாசம் நடந்தது? நீ சொன்னா பாசிசம் என்று பாயாசம் என்று சொன்ன என்ன பாயாசம், என்ன பாசிசம் நடந்தது? இதுல என்ன இருக்கிறது? ட்ரம்ப் காலில் அவர் விழுந்திருந்தால், மக்களுக்காக விழுந்திருந்தால் என்ன தப்பு என்று நான் கேட்கிறேன். விஜய் மோடி அவர்கள் திருப்பூரும் ஆம்பூரும் வாழ்வதற்கும், நம்முடைய பொருட்கள் ஏராளமாக ஏற்றுமதி செய்வதற்கும், தமிழ்நாடு பொருளாதார நிலையில் உயர்நிலை பெறுவதற்கும், 1ஆம் நம்பர் மாநிலமாக ஆவதற்கு நீயா காரணம். தவறாக மத்திய அரசாங்கம் நடந்தால் அந்நிய செலாவணி போய்விடும். மாநில அரசாங்கத்துக்கு தேகம் ரோல் இட். ஸ்டாலினுக்கு ஒரு ரோலும் கிடையாது. கடனை வாங்கி அவர் வாட்டிக்கு 5 லட்சம் கோடி தேவையில்லாம மீது சுமத்தி வைத்திருக்கு. சரி, ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடி தானா சார் இன்னைக்கு? கண்டிப்பாக ஒரு மராமத்து துறை என்று ஒன்றை கொண்டு வந்தார். நான் சொல்லுகிறேன், இந்த மோடி பாரத மாதாவை விட்டு விட்டார் என்று சொல்வது எவ்வளவு அபத்தமான பேச்சோ, முட்டாள்தனமான பேச்சோ. அது மாதிரி சொல்லுகிறேன். குடிமராமத்து துறை என்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவர் முதலமைச்சராக இருக்கிற போது குடிமராமத்து துறை இது பழைய மன்னர்கள் ஏற்படுத்தியது. ஒவ்வொரு கிராமமும் தன்னைத்தானே பராமரித்துக் கொள்ள வேண்டும், தன்னுடைய வாய்க்கால்களை தாங்களே வெட்டிக் கொள்ள வேண்டும், தங்களுடைய ஏரிகளை தங்களுடைய குளங்களை அவர்கள் பராமரிக்க வேண்டும், தங்களுடைய நீர்ப்பாசனங்களை அவர்கள் வகுத்துக் கொள்ள வேண்டும். அரசு வேண்டிய உதவி செய்யுமே தவிர அதை செய்ய வேண்டிய மக்கள் அந்த ஊர் மக்கள் என்பதுதான் குடிமராமத்து. மராமத்தை குடிகளே செய்வது. நீ மராமத்துக்கு வெள்ளைக்காரன் வந்துதான் PWD என்று ஒரு செக்ஷனை ஏற்படுத்துகிறான். இந்தி மக்கள் தங்களை தாங்களே காவல் காத்து கொண்டார்கள். நம்ம தெற்கே இருக்கிற மறவர்கள் இருக்கிறார்களே, தேவமார்கள், அவர்களெல்லாம் ஊரை பாதுகாக்கிறவர்கள் தான். காவல் பணி அவர்கள் கையிலே தான் இருந்தது. அந்த ஊர் அவர்களை 10 பேரை நியமித்து விடும், அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கும். அவன் அந்த வேலையை செய்கிறான் அல்லவா? அந்த ஊரை கொள்ளையடிக்காதவாறு, அந்த மக்களுக்கு வேற்று ஊர்களால் துன்பம் நேராதவாறு பாதுகாத்தவர்கள் அந்த முக்குளத்து மக்கள் தான். அவர்கள் அதனாலே அந்த ஈட்டி வைத்திருப்பார்கள், வாழ் வைத்திருப்பார்கள், உடல் கட்டோடு இருப்பார்கள், நேர்மையாக காப்பார்கள். அந்த ஊர் காக்கப்படும். அந்த முறையை வெள்ளைக்காரன் மாற்றினான். இது இட் இஸ் நாட் யுவர் பிசினஸ், இட் இஸ் அவர் பிசினஸ். We will appoint policemen to safeguard the interests of the people. You get out என்று சொல்லி முக்குளத்தோட மறவர்களை வெளியேற்றியும் நான் வந்தேன். என்ன அதுக்கு பிறகு போலீஸ் வந்தது. இது ஊரினுடைய இது. சரி, நீ செய்கிறாரு, நீ ஒழுங்கா செய், நீ செய்கிறாய், ஒழுங்காக செய். அப்புறம் என்ன, நீ என்ன உனக்கு ஒன்றும் வேலை இல்லை மாநில அரசாங்கத்துக்கு. ஒழுங்கா எல்லாருக்கும் வைத்தியம் பாரு, ஒழுங்கா எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடு. இது 2ஐயும் தவிர உனக்கு ஒரு வேலை இல்லை. ரோடு கொஞ்சம் பகுதிக்கு போடும், கிராமங்களுக்கும் மற்றவர்களுக்கும். பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலை வலுவென்று போட்டு வைத்திருக்கிறான். என்ன நம்ம நயன்தாரா கண்ணம் போல. இதற்கெல்லாம் மாற்றாகத்தான் நான் வருகிறேன்னு விஜய் அவர்கள் சவால் விட்டு சொல்றாங்க. அண்ணா எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை தான் இன்று எடப்பாடியும் ஸ்டாலினும் வைத்திருக்கிறார்கள். தனியாக நின்று 1% வாங்க திராணி இருக்கிறதான்னு அடிச்சு பேசுறாரு சார். ஏங்க, வழிவழியாக வந்த கொள்கைகளை, அந்த கொள்கைகள் தேவைப்படுகின்ற காலம் வரையிலும் அதற்கு அடுத்தடுத்த வருகின்ற தலைமுறைகள் அதை கொண்டு செலுத்தும். உனக்கு நீ வந்தா என்றால் உனக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு கட் அவுட், அம்பேத்கர் ஒரு கட் அவுட், பெரியாருக்கு ஒரு கட் அவுட், காமராஜருக்கு ஒரு கட் அவுட், அண்ணாவுக்கு ஒரு கட் அவுட். ஒருவருக்கு எதிரானவர்கள் எல்லாருமே. காமராஜர் அண்ணாவும் ஒருவருக்கு எதிரானவர்கள். அஞ்சலை அம்மாள் வகுத்த பொருளாதார சோசியலிச கொள்கை என்ன என்று எனக்கு தெரியாது. என்ன உனக்கு ஜாதி வாரியாக ஓட்டை பெறுவதற்கு ஒரு கட் அவுட் வைத்திருக்கிறாய். நீ எல்லாம் ஒரு சிந்தனையாளனா என்று கேட்கிறேன். அஞ்சலை அம்மாளை வைத்திருப்பதற்கு வடபகுதி மக்களுடைய ஓட்டை பெறுவது காரணம். நாச்சியாரை வைத்திருப்பதற்கு தென்பகுதியில் குறிப்பிட்ட சமூகத்தினுடைய ஓட்டை பெறுவது காரணம். இதெல்லாம் என்ன ஐடியாலஜி இருக்கிறதா? யுகனும் ஐடியாலஜி கேட்டால். அதனால சும்மா யாரையாவது பிம்பங்களை காட்டி காட்டி கட்டவுட்டுகளை பெருக்கி ஓட்டுவாங்க நினைக்கிறாங்க. உன்னால் எப்படி ஆள முடியும்? You don't have any understanding about the administration or about the government or about the law.
நீ எல்லாம் வந்தால் என்ன செய்வது? சீமான் வந்தால் என்ன கதி ஆகுமோ அதே கதி தான் விஜய் வந்தால் ஆகும். சீமான் ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த ஆள் விவசாயிகளை எல்லாம் அரசாங்க சிப்பந்திகள் ஆக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆள் உலர் தாங்க முடியவில்லையே, எனக்கெல்லாம் கிறுக்கு பிடித்து விடுமோ என்ற நிலை இருந்தது. இப்பொழுது அதுக்கு மேல கிறுக்கு பிடிக்கிற மாதிரி இவர் வருகிறார். என்ன கொள்கை சொல்லு? நான் ஓராண்டு ஒரு மனிதன் ஒரு கட்சி வைத்தேன், எல்லாரும் தான் வைத்தார்கள், விஜயகாந்த் வைக்கவில்லையா? நீ என்ன பெருசா செய்வீங்க? வாக்கு சதவீதம் கூடி இருக்கே சார். கூடியதா இல்லையான்றே தெரியாதே. நீ ஒரு இடைத்தேர்தலில் நின்று நீ யார் என்று காட்டியிருக்க வேண்டும். எம்ஜிஆர் காட்டினாரே. திண்டுக்கல்லில் நின்றார், 51% வாக்குகளை பெற்றார். 3 கட்சியும் 49% பெற்றது. ஆளுங்கட்சியான திமுகவை 3வது இடத்துக்கு அனுப்பினார் எம்ஜிஆர். நான் who am I என்பதை அவர் காட்டினார். நீ எந்த தேர்தலில் நின்றாய்? நீ கூட்டுக்கு கூப்பிடுகிறாய், ஆட்சிக்கு கொடுக்கல, பங்கு தருகிறேன் என்று சொல்கிறாய். எந்த தேர்தல்? கையை விரித்தால் வெறுங்கை என்று தெரிந்து விடும் என்று அஞ்சித்தானே ஒடுங்கினாய். இடைத்தேர்தல் வந்ததில் நிற்க வேண்டியதுதானே. நான் who am I can secure so many thousands of votes என்று காட்டுப்பாம். காற்றவில்லையே, பயந்து விட்டாயே. கையை திறந்தால் ஒன்றும் இல்லை என்று தெரிந்து கொண்டு விடுவார்கள். இப்பொழுது தேர்தலுக்கு பிறகு தெரியும். அது வரையிலும் பேசிக் கொண்டிருக்கலாம். நான் ஒரு மனிதன், நான் ரொம்ப ஒரு கட்சியை தோற்றுவித்திருக்கிறேன். தோற்றுவித்து என்ன செய்தார்? தோற்றுவித்து ஒரு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற வேண்டுமா? பதில் சொல்ல பயம். ட்ரம்போடு நடத்தி கொண்ட ஒப்பந்தம் சரியா இல்லையா சொல்வதற்கு பயம். என்ன திரும்ப திரும்ப நீ சொல்லுவாய்? விசில் சத்தம் கேட்கிறது. தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் நாடு முழுவதும் கேட்கிறது. ஸ்டாலினுக்கு உறக்கம் கலைகிறது. 5000 ரூபாய் உங்களுக்கு ஏன் கொடுக்கிறார்? நான் விசில் ஊதுகிறேன், பயப்படுகிறார். ஆகவே 5000 கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள். விஜய் என்ற ஒருவன் அரசியலுக்கு வந்த காரணத்தினால் நீங்கள் அடைந்த நன்மை இது என்று சொல்கிறார். கொடுத்தவன் நாம் பெருமை பெறுவதா நீனா என்று கேட்கிறார். நாமெல்லாம் கேட்கிறோம், கொடுத்தவன் உங்களுடைய அப்பன் வீட்டு பணத்தையா கொடுக்கிறாய், உனக்கும் பெருமை கிடையாது. இந்த ஆள் பேசியதனால் வந்தது என்று சொல்வதற்கு பெருமை கிடையாது. They pay tax. It is their money. It is their right to get it. சரி, அவ்வளவுதான். என்ன பேசினாலும் இதான் இந்த விளங்காத அரசியல். சீமான் ஒரு விளங்காத அரசியல் பண்ணிட்டு போயிட்டாரு. இனிமே அவ்வளவுதான், அவர் கதை முடிஞ்சு. அவரை இவர் முடிஞ்சிருவார். எப்போ இந்த சின்ன குட்டிகளை பாம்பு முழுங்கிறது மாதிரி அவரை இவர் முழுங்கிடுவார். அவ்வளவுதான். இவரோட ஒரு காங்கிரஸ் எல்லாம் கூட்டி சேராது. சேர்ந்தால் அந்த காங்கிரஸ் 2ஆக உடைபடும். பானா சிதம்பரம் சொல்லி விட்டார். ஒரு நாள் போயிருக்கிறார், என்ன தேய்ச்சி கொண்டு போந்தாரா ஸ்டாலின். என்னங்க முதுகுல தேய்க்காம முட்டின்னு எடுத்து இவர் தேய்ச்சி விட்டுட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, காங்கிரஸ் விஜயோடு போனால் மூப்பனாரை போல நான் காங்கிரஸ் கட்சியை உடைத்து தனி கட்சி வைத்து உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு 10-20 எம்எல்ஏ எங்களுக்கு கொடுப்பேன். திமுகவைத்தான் வெற்றி பெற முடியும் என்று கருதி அந்த எம்எல்ஏ எல்லாம் இங்கே வந்து விடுவான். ஆகாதவன் போகாதவன் எல்லாம் விஜயோடு சேருவான். நாம் ஒரு தனி கட்சி மூப்பனாரை போல வைத்து உண்மையான காங்கிரஸாக அதை ஆக்குவோம். என்னை மட்டும் மறந்துடாதீங்க, இந்த ராஜ்யசபாவுக்கு என்ன உண்டாக்கிருங்க, எனக்கு மட்டும் ஒரு கடலை முட்டாய் கொடுங்க. அந்த ஆள் அல்வா கொடுக்குறேன்னு அல்வா கொடுக்க போறது இல்லை. படகு கரையேறினால் தானே ஆட்சியில் பங்கு என்பது. படகு கரையேறினால் தான். அதுக்கு படகு கரையேற போவதும் இல்லை, அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்க போவதும் இல்லை. ஆனா நான் உங்களுக்கு இன்னொரு காங்கிரஸை உள்ள உருவாக்கி தருகிறேன். எனக்கு ஒரு கடலை மிட்டாய் மட்டும் கொடுங்க, ராஜ்யசபா பதவி எனக்கு முடிகிறது. காங்கிரஸை விட விஜய்க்கு வாக்கு சதவீதம் இன்னைக்கு களத்துல கூடி இருக்கிறதா விஜயும் சொல்றாரு, மற்றவங்களும் இருக்கும். காங்கிரஸை விட விஜய்க்கு கூடுதலாக இருக்கும். விஜய் ஒரு 10-12% வாக்குகளை பெறுவார். அது போதுமானதில்லை. கரையேறி உதிச்சு அது போதுமானதில்லை. அதனாலதானே ஒருத்தனும் உன்னோட கூட்டி சேரவே வரல. ஏயா, ஒருத்தன் கடலை மிட்டாய் கொடுக்குறேன், இன்னொருத்தன் அல்வா கொடுக்குறான்னு வச்சுக்க, எல்லாரும் வந்துருவாங்கல்ல. அவன் வெறும் எம்எல்ஏ பதவி தான் கொடுப்பாரு ஸ்டாலின். இவர் மந்திரி பதவியே கொடுப்பாரு. இவரிடம் வர வேண்டியதானே எல்லாரும். ஏன் வரல? இந்த படகு கரையேறுமான்னு தெரியாது. உள்ள போய் கடைசியில கடலை மிட்டாயும் போயிருமேன்னு நினைக்கிறாங்க. இன்னமும் எந்த கட்சியிலையும் தேர்தல் கூட்டணி உறுதியாகவில்லை. காலம் இருக்கிறது என்பது ஒரு வாய்ப்பு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்ல சார்? இல்ல, அது உனக்கு சேர வராததுக்கு காரணமே அரசியல்வாதிகளுக்கு அரசியல் புரியும், மக்களுடைய நாடி தெரியும். உன்னோடு சேர்ந்து நீ கரையேற போவதில்லை, உனக்கு அரசியல் தெரியாது, உன்னோடு சேர்ந்து நாமும் என்ன செய்வது என்று நினைக்கிறான். அங்க இருந்தால் 4 எம்எல்ஏயாவது வாங்க முடியும்னு நினைக்கிறான். இன்றைக்கு தமிழ்நாடு அரசியல்ல விஜயோடைய தேவை இல்லையா சார்? விஜய்க்கு தேவை புரிய வேண்டுமே. இலக்கு தெரிந்தவன் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும். விஜய்க்கு தேவை புரியாது. நோ பொலிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். அவருக்கு என்ன இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது அரசியல் பேசுகிறாரா? ராகுல் பேசுகிறார், பாரத மாதாவை விட்டு விட்டா என்று சொல்கிறார். விட்டாரா அல்லது பாரத மாதாவை காத்தாரா என்ற கேள்வியை நாம் பாதிப்போம்.
போவதே இல்லையே நீ. திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏற்ற வேண்டுமா ஏற்றக்கூடாது? அது முருகனுடைய மலையா இல்லையா? முருகன் தமிழ் கடவுளா இல்லையா? அவனுக்குரியதை ஏற்ற மாட்டேன் என்று ஒரு அரசாங்கம் வம்பு பிடித்தால் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக அந்த மக்களை தவறாக வழிநடத்தி இந்து மக்களோடு விரோதமாக அந்த மக்களை ஆக்கி இந்த போல பிளவு போக்குகளை கையாளுகிறார் ஸ்டாலின் என்று நாம் சொல்லுகிற போது அதை பற்றி முன்னால் பேச முடியவில்லை. பரந்தூர்ல விமான நிலையம் வைக்கக்கூடாது என்று போய் ஒரு நாள் சொல்லிவிட்டு வந்ததோடு நீ மறந்து விட்டாய். அங்கே விமான நிலையம் வைப்பதற்கான வேலைகள் எல்லாம் துரித கதியிலே நடக்கின்றன. ஒரு தலைவன் என்றால் காந்தி தண்டியில போய் அப்படி உப்பை அள்ளுகிறார், நாடு மின்சாரமயமாகிறது, எல்லாருக்கும் ஷாக் அடிக்கிறது. அவ்வளவுதான், உப்புக்கு போட்ட வரியை வெள்ளைக்காரன் தூக்கி விட்டானே, அது இல்ல தலைவன். நான் வந்தேனே, ஓராண்டில் ஒரு கட்சி தொடங்கினேனே, இதுபோல் ஒவ்வொருவரும் ஒரு கட்சி தொடங்க முடியுமா என்றால் அங்கு தான் தொடங்கினேன். நல்ல கருத்துக்களை உன்னை விட தெளிவா பேசுறேன். என்ன பண்றது, நான் ஸ்ரேயாவோடு டூயட் பாடினது இல்லை, பாடினவனை தானே ஏத்துக்கிறேன் அந்த நாட்டுல. என்ன பண்றது, வேஸ்ட். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப காட்டமா விஜயை விமர்சிக்க ஆரம்பிச்சு. இல்ல, அது வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி. இவர் நல்லதோ கெட்டதோ அது ஒரு பெரிய 30 ஆண்டுகள் நாடாண்டிருக்கிறார்கள். 3வது தலைமுறை அங்கே வந்திருக்கிறார். நான் சொல்ல வந்தேன், இந்த குடிமராமத்து என்பது விவசாயியாக இருந்த காரணத்தினால் நம்முடைய எடப்பாடிக்கு மட்டும்தான் தோன்றியிருக்கிறது, வேறு எவனுக்கும் தோன்றவில்லை. அந்த திட்டத்தை வளர்ப்பதற்குள் இவருடைய ஆட்சி போய்விட்டது. கொரோனா 2 வருஷம், கொரோனா வருமானம் இல்லை, வண்டி ஓடாது, பெட்ரோலுக்கு வரி வராது, நீ தோசை திங்க மாட்டா, வரி கட்ட மாட்டா, ஒன்றுமே இல்லை. அவர் இருந்தது 4 ஆண்டு. 4 ஆண்டுல கொரோனாவுடைய தாக்கம் 2 ஆண்டு, அதனுடைய வீழ்ச்சி நடந்தது இன்னும் 1 ஆண்டு. 1 வருஷம் என்னன்னு இவருக்கு குனிஞ்சு தலை நிமிர்ந்து அரசாங்கம் என்னன்னு புரியறதுக்குள்ள இவ்வளவு காரியம் நடந்துருச்சு. ஆனா இதை மீறி அவர் ஏதோ சில காரியங்கள் செய்தார். அவருடைய வன்னியர்களுக்கு அவர் இடஒதுக்கீடு கொடுத்தார், மருத்துவக் கல்லூரியில 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்தார் என்பதெல்லாம் அவருக்காக தோன்றியதுதான். அது போகட்டும். நான் சொல்லுகிறேன், தேவாதி தேவர்களின் ஆட்சியை அவர் கொடுத்து விடுவார் என்று சொல்லவில்லை, உன்னோட நல்ல ஆட்சி கொடுப்பார். நான் சொல்றேன், மீண்டும் ஒரு ராஜாஜி, மீண்டும் ஒரு காமராஜ் என்பதெல்லாம் வரலாறு முடிந்து போயிட்டது. சரியா? ஆகவே இந்த குடிமராமத்தை சிந்திக்க அவருக்கு தெரிஞ்சிருக்கிறது. ஒரு விவசாயிக்கு தஞ்சை மாவட்டத்தை இந்த எண்ணெய் மற்றவற்றுக்காக தோண்டக்கூடிய இடமாக ஆக்கக்கூடாது என்று தடுப்பு சட்டம் போட்டார் அவர் காலத்தில். இதெல்லாம் முக்கியமானது தானே என்று கேட்கிறேன். நான் இருக்கட்டும், நான் சொல்லுகிறேன், அதாவது உலகத்தில் இல்லாத அசோகனின் ஆட்சியே எடப்பாடி தருவார் என்று சொல்லவில்லை. உன்னுடைய யோக்கியதையற்ற ஆட்சியை விட பரவாயில்லாத ஆட்சியாக அது இருக்கும் என்று நான் சொல்லுவேன். கட்டுக்கோப்பான ஒரு கட்சியை ஜெயலலிதா எடப்பாடியிடம் ஒப்படைத்து விட்டு போனாங்க. இப்ப அண்மையில கூட ஆதவ கட்டுப்பாடு இல்லை என்று சொல்ல முடியாது. இது நீங்க பொதுவாக வைக்கிறவங்க இல்ல சார், இதோடு முடித்துக் கொள்வோம். அந்த கட்சி அவர் கையிலேயே நிற்கிறது, பெரிய அதிசயம் இல்ல. ஓபிஎஸ் உடைத்து கொண்டு போனார், திவாகரன் உடைத்து கொண்டு போனார், அம்மா தனியாக முயற்சி செய்கிறார்கள், சின்னம்மா. இவ்வளவு பேரையும் தாண்டி அந்த கட்சியில உள்ளவும் முன்ன வரவில்லையே. செங்கோட்டையன் மாதிரி அனாதையாக போனவர்கள் 4 பேரை சேர்த்து நீ வைத்துக் கொள்ள முடிகிறது தவிர அந்த கட்சி அவரிடம் இருக்கிறது என்ன? அப்ப அந்த தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஜெயலலிதா ஒரு ரொம்ப எக்ஸப்ஷனல் லீடர்ஷிப், ஆட்டி வைத்து விடுவார். அவர் இவர்களை சார்ந்த அரசியல் இல்லை, அவர் பியூரோக்ராட்ஸை வைத்துக் கொண்டு அரசியல் நடத்துகிறவர். எம்ஜிஆர் மக்களை தழுவி அரசியல் நடத்துகின்றவர். அவருடைய ஆட்சி நிகரற்ற ஆட்சி. ரொம்ப பெரிய முன்னேற்றங்கள் எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான் நிறைவேற்றப்பட்டன. எம்ஜிஆர் ஒரு நடிகர் என்ற கோணத்துக்கு அப்பாற்பட்டு அவர் ஒரு அரசியல் தலைவனாக அரசியல் கட்சியை வளர்த்து, அரசியல் கட்சியோடு சேர்ந்து வளர்ந்து, பிறகு ஒரு அரசியல் கட்சியை உண்டாக்கி நாட்டை ஆண்டு சாகின்ற வரையிலும் ஆட்சியில் இருந்து விட்டு போனார். கருணாநிதியை 14 ஆண்டுகள் வனவாசம் போக வைத்தார். 100 நாள் ஆட்சி என்று சொன்னார்கள் எம்ஜிஆருடைய ஆட்சி. 14 ஆண்டுகள் வனவாசம் போக வைத்தார். அதெல்லாம் விடுங்கள். எம்ஜிஆர் போல ஜெயலலிதா ஆக முடியாது, ஜெயலலிதா மாதிரி எடப்பாடி ஆக முடியாது, அப்புறம் எடப்பாடி மாதிரி வேற ஒருத்தர் ஆக முடியாது. இப்படியே போய்கொண்டே இருக்கும். ஒவ்வொருவரும் தனித்தனியான ஆளுமைகள். அதை பற்றி நாம் ஒப்பிடுவது என்பது நம்முடைய ஜவஹர்லால் நேருவுக்கு நிகரான அறிவாளியும் நேரிய தலைமை அமைச்சனும் இந்தியாவுக்கு கிடைக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தலைவன், எவ்வளவு படிப்பாளி, எவ்வளவு சிந்தனையாளன். ஒரு டாட்டாவை நேரம் பார்க்கறதுக்கு கூச்சப்படுறேன். ஒய் ஷுட் டாட்டா மீட் மீ? ஹி இஸ் எ கேபிட்டலிஸ்ட். அவர் எதுக்கு என்ன பார்க்கணும்? இல்லையா, நீ நாடாளுற, உனக்கு கீழே வாழுகிற குடிமகன் என்ற முறையில் உன்னை பார்ப்பதற்கு அவர் விரும்புகிறார், நீ ஏன் மாட்டேன் என்று சொல்கிறாய் என்று சொல்லி அவர் 5 நிமிடம் பார்க்க வைப்பதற்கு அதிகாரிகள் பெரும்பாடு விட்டு விட்டார்கள். ஒரு பணக்காரனோடு நாம் பேசுவது என்பது
ஒரு பொம்பளையோடு தனியா பேசுறதுக்கு என்ன வேலைன்னு கேட்டா நம்ம யோசிக்கிறோம்ல, ஒரு பொம்பளையோட நம்ம தனியா பேசக்கூடாதுன்னு. அது மாதிரி ஒரு பணக்காரனோடு தனியா பேசுறதுக்கு கூச்சப்பட்டார் அவரு. அவ்வளவு நேர்மைங்க அது, அவ்வளவு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ். இதெல்லாம் மீண்டும் நடக்குமா? இது ஒவ்வொன்றையும் இன்னொரு ஒப்பிட்டு நீங்க பண்ணிதான் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே ரொம்ப மோஸ்ட் கரப்ட் கவர்மெண்ட் ஸ்டாலின் கவர்மெண்ட். இட் ஷுட் கோ. அது அந்த இடத்துல உட்காருவதற்கான தகுதி அதை விட கீழா இருக்கிற விஜய் cannot do it. அவருக்கு ஒன்றும் தெரியாது. எல்லா மக்களுக்கும் அவர் பேசுவதில்லை. திரும்ப திரும்ப நான் வந்ததால் உனக்கு 5000 கொடுத்தார்கள் என்று பேசுகிற மனிதனை நம்ம என்ன செய்வது? அரசியல் தலைமைக்கு நான் வந்ததால் எனக்கு பெருங்கூட்டம் கூடுவதால் ஸ்டாலின் பயந்து உங்களுக்கு 5000 கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். ஆகவே என்னை நினைத்துக் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக அந்த பணத்தை செலவழிங்கள் என்கிறார். எல்லாமே மக்கள் பணம் என்று விஜய்க்கு தெரியவில்லை, ஸ்டாலினுக்கு தெரியும். எடப்பாடியே 2000 கொடுக்கறன்னு ஒத்துக்கிட்டாரு ஆரம்பத்துல. அவரு இதே மாதிரி 2000க்கு பதிலா 3000 கொடுக்கிறாரு. அதெல்லாம் வேற விஷயம். நீங்க எல்லாம் சொல்றீங்களே, நீங்க 2 பேருமா இதுக்கு காரணம்னு கேக்குறேன். அதான் பயம், ஒரு விஜயோடைய தாக்கம் பயத்தை உண்டாக்குகிறது. நான் சொல்றது இது ஒரு வெட்டி பேச்சு. நான் ஒவ்வொருத்தனும் இருக்கின்ற போது அந்த ஓட்டு பிரிந்து விடுமோ என்று ஒவ்வொருத்தனும் ஒரு திட்டம் போடுவான். அதெல்லாம் வேறு. இந்த 5000 கொடுத்ததற்கு என்னை நினைத்து நீங்கள் இதை கொண்டாடுங்கள் என்று சொன்னால் இந்த பணம் ரொம்ப நான் இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்திருக்காது என்று பொருள். இது என்ன இது? இவர் வராத காலத்திலேயே இந்த இலவசங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இவர் அந்த பெருமையை தனக்கு சுமத்தி கொள்கிறார், கொடுத்த அவர் தனக்கு சுமத்தி கொள்கிறார். இதெல்லாம் அறிவுக்கு பொருத்தம் இல்லாத கூற்றுகள். இது தேர்தல் நேரம், தேர்தலுக்கான வேலைகளை மட்டும் விஜய் செய்கிறார், அப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? அப்புறம் வேற என்ன அவருக்கு என்ன அரசியல் புரிதல் இவருக்கு இருந்திருந்தால் எல்லா மக்களுக்குமான செய்திகளை இவர் பேசுவார். ஒன்று இதையே பேசுகிறார். நான் சொல்லுகிறேன், பாசிசம் என்று நீ மோடியை சொல்லுகிறாயே, RSS காரர்கள் கொஞ்சம் அடாவடியாக மதத்தின் பேரால் காரியம் செய்கிறவர்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் கொஞ்சம். மற்றபடி பொருளாதார கொள்கையை நடத்துவதில், நாட்டை நடத்துவதில், சட்டங்கள் வகுப்பதில், மோடியோடு ஒப்பந்தம் போடுவதில் நம்முடைய மக்களுக்கு என்ன தீங்கு வந்தது? நம்முடைய 2.25 லட்சம் டன் கோதுமை ஏற்றுமதி ஆகிறது என்று சொன்னால் நமக்கு வாங்குவதற்கு நாடு இருந்தால் தானே ஏற்றுமதி ஆகும். யாரிடம் நான் எண்ணெய் வாங்க வேண்டும் என்று ட்ரம்பா தீர்மானிப்பது கேட்கிறார் ராகுல். என்னுடைய திருப்பூர் ஜவுளியை, என்னுடைய தெம்பூர் காலனியை எவன் வாங்குகிறேன் என்று சொல்வானோ அவன் தீர்மானித்தால் என்ன வந்து விட்டது. நிச்சயமாக சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசலாம்.